ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி போகணும்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது கனவாக தான் இருக்கும், இது உண்மையில் நடந்திருக்காது அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே நடந்திருந்தால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ஆஞ்சலி மாட்டினதுக்கு எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க, நம்ம இலக்கிய ஃபேன்ஸ் எல்லாருமே. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இது கனவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சீரியலே பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் பண்ணி தாங்க இந்த டைரக்டர் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி மாட்டியிருந்தனால கண்டிப்பாக அவளை பார்த்தீங்கன்னா எல்லா எவிடன்ஸ் போலீஸ் கையில் கொடுத்து நம்ம இலக்கியாவும் நம்மளுடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி சாரோடு போயிட்டு என் ஒய்ஃப் இப்படி தான் ஏமாற்றிருக்கா, அந்த டாக்டரும் உடனே போயிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம கார்த்தி கையிலே அந்த எவிடன்ஸு எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு அந்த அஞ்சலியை ஜெயிலில் தள்ள போகிறாங்க. அதுதாங்க அடுத்தடுத்து வரப்போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே நடந்திருந்தால் மட்டும்தாங்க நடக்க போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி நடக்கலாம் ட்விஸ்ட்டு வேறு மாதிரி கொடுக்குவாங்க. ஆனால் இப்படி நடக்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி ஜெயிலில் போயிட்டு களி தின்ன போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா போயிட்டு அந்த அஞ்சலியும் அந்த டாக்டரை மீட் பண்ணி, டாக்டர் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, நீங்கள் படிச்சிருக்கீங்களே, போயிட்டு பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இலக்கியா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஆசைப்பட்டு பண்ணிவிட்டேன், என்னை எப்படியாவது வெளியே விட்டுரு இலக்கியா போலீஸ் கையில் சொல்லி அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்கள் கடவுளுக்கு தொழிலான டாக்டர் தொழிலே ஃப்ராடு பண்ணியிருக்கேன், நீ கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சே தான் ஆகணும் அப்படின்றாங்க. இந்த அஞ்சலி கிட்ட பார்த்தீங்கன்னா, அஞ்சலி நான் தான் உங்ககிட்ட ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருந்தல, அஞ்சலி நீயே போயிட்டு கார்த்திகையில் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுரு, நீ கர்ப்பமாக இல்லை அப்படின்ட்டு. ஆனால் நீ நான் தான் பெரிய பிடிங்கின்ற மாதிரி நீ ஆடிக்கிட்டு இருந்த. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கடவுளாக பார்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, அதை நிரூபிக்கிற வருமா, அது நான் நல்லா பயன்படுத்திக்கிட்டேன். ஆனால் நான் சொல்லத்தை கேட்டிருந்தேன்னு ஏதோ பாவ மன்னிப்பாவது கிடைச்சிருக்கேன். இப்போ கண்டிப்பாக உனக்கு எந்த ஒரு பாவ மன்னிப்பும் பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திகை தரவே மாட்டான் அப்படின்ட்டு இலக்கிய சொல்கிறாங்க. நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னா இலக்கிய இந்த ஆஞ்சலி கையில் எல்லாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கு, இவதான் சரியான ஃப்ராடு, இவ இருக்கிற இடத்துல நின்றா கூட நம்மளை பாவம் சுற்றிக்கும், வா நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய கார்த்திகை கூட்டு கிளம்புறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி கார்த்திகை விட்டு போக கார்த்தி என்ன கூட்டு போ அப்படின்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி கூட பார்க்காத, அவளை ஒரு நாயை கூட மதிக்காத நம்மளுடைய கார்த்திகை சார் கிளம்பி போயிடுறாங்க. வரப்போகிற எபிசோட் எல்லாமே இப்படி தாங்க நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய ஜானகி பார்த்தீங்கன்னா எப்படி என் வசமாக இந்த அஞ்சலி சிக்கிற மாதிரி பண்ணிட்டேன், எல்லாருக்கும் ஆதாரத்தோடு நிரூபித்தேன். ஆனால் நீ ஆதாரத்தோடு நிரூபிக்கலாம், நானே கூட நம்பியிருக்க மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஜானகியம்மா புகழ்ந்து தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி உனக்கு பிடிச்ச பீடு விட்டு போயிடுச்சுன்னு நீ நினச்சிக்கோ கார்த்தி, நீ எதுக்கு ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு நம்மளுடைய ஜானு சொல்கிறாங்க. வரப்போகிற எபிசோட் இதான் நடக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.